வணக்கம் நண்பர். தற்போது வேளாண் திருவிழாவில் கோயம்புத்தூருக்கு நம்ம வந்திருக்கோம். இது எப்பன்னா 27/9/2024 சிறுதானியத்தை பற்றி சிவகுமார் முனைவர் அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இது ஒரு மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாய சங்கத்தின் சார்பாக நாங்கள் பதிவிடுறோம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கங்க. என் பேர் சிவகுமார், பேராசிரியர் மற்றும் தலைவர், சிறுதானியத்துறை, கோயம்புத்தூர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இப்ப நம்ம விவசாயிக்கு குறிப்பா மக்காச்சோளம் ஒரு முக்கியமான பயிரா இருக்குது. முக்கியமான பணப்பயிர்னு சொல்லலாம். இப்ப தானிய பயிரோட அது பணப்பயிரா இருக்குது. இந்த மக்காச்சோளம் 3 பருவத்திலையுமே நீங்க மகசூல் பண்ணலாம். மானாவரியிலையும் மகசூல் பண்ணலாம். அதனால நாம மானாவரிக்கும் இரவைக்கும் கோடை காலத்துக்கும் ஏற்ற மாதிரி OH11 ஒரு வீரிய ஒட்டு ரகம் நாம வெளியிட்டிருக்கிறோம். இதை நீங்க மகசூல் செஞ்சு நல்ல பலன் அடையணும். இதுல நிறைய சிறப்பு இயல்புகள்லாம் இருக்குது. இதுல விளைச்சல் மற்ற வீரிய ஒட்டு ரகம் மார்க்கெட்ல இருக்கிறதோட அதிகமா இருக்கும். அடுத்து 100 மணியினோட வெயிட் அதிகமா இருக்கும். கோழி தீவனத்துக்கு ரொம்ப கலர் நல்லா கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல நல்லா இருக்கும். இந்த கரிப்பூட்ட நோய் இதுல வராது. அடுத்து இந்த அழுகல் நோய், தண்டு அழுகல் நோய் இதுல வராது. இது ஒரு 100-110 நாள்ல ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும். இதை நீங்க விவசாயிகள்லாம் போட்டு பார்த்து லாபம் எடுத்துக்கணும். அடுத்து வாகரையிலிருந்து மக்காச்சோளம் ஆராய்ச்சி பண்ண வாகரையில ஒண்ணு இருக்கு. கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியா வாகரையில் ஒண்ணு இருக்கு. அங்க BAMH2ன்னு ஒரு வீரிய ஒட்டு ரக மக்காச்சோளம் பண்ணியிருக்கோம். இது முழுக்க மானாவரிக்குனால இது கொஞ்சம் நல்லா வெயில தாங்கி வளரும், தண்ணி வறட்சியும். அதனால கொஞ்சம் விளைச்சல் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல ஒரு 6 to 7 டன்னஸ் ஒரு ஹெக்டேருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு எடுக்கலாம். ஏக்கருக்கு ஒரு 3500 கிலோ, இல்லைன்னா 35 குவிண்டால் கிடைக்கும். அடுத்து இப்போ நம்ம எத்தனால்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன் மக்காச்சோளம் எத்தனாலுக்கு அதிகமா போயிட்டு இருக்குன்னா, மக்காச்சோளம் எப்பவுமே நம்ம கோழி தீவனத்துக்கு வாங்கிக்குவாங்க, மாட்டு தீவனத்துக்கு வாங்கிக்குவாங்க. இப்போ மக்காச்சோளம் எத்தனால் உற்பத்திக்கு, அதில் இருக்கிற ஸ்டார்ச்ல இருந்து எத்தனால் உற்பத்திக்காக இந்தியா முழுக்க நிறைய ஆலைகள்லாம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 785 ஆலைகள் இருக்கு. தமிழ்நாட்டிலும் இப்போ ஒரு 4 ஆலைகள் வந்துருச்சு. அதனால மக்காச்சோளம் கோழி தீவனத்துக்கு மட்டும் இல்லாம மாட்டு தீவனத்துக்கு மட்டும் இல்லாம இப்ப எத்தனால் உற்பத்திக்கும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப அந்த எத்தனால் உற்பத்திக்காகவே அதை வாங்கி கொடுக்கறதுக்கு 2-3 கவர்மெண்ட், இந்திய அளவுல கவர்மெண்ட் ஏஜென்சி நிறுவி இருக்கிறாங்க. அவங்க மார்க்கெட் விலை 22 ரூபா 90 பைசான்னு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விலையோட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல ஓப்பன் மார்க்கெட்ல விலை அதிகமா இருக்கும். 26 ரூபா 27 ரூபா 28 ரூபா 29 ரூபான்னு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசனுக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த சப்போர்ட் பிரைஸுக்கு ஓரளவு ஒன்னாதான் இருக்கும். இந்த எத்தனாலுக்கும் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் சேர்த்து. அதனால மக்காச்சோளம் இன்னும் விலையே குறையாது. விலை இந்த விலைக்கு மேலதான் இருக்கும். அதனால விவசாயிகள்லாம் நிறைய பயிரிட்டு பண்ணலாம். அதே மாதிரி இப்ப எத்தனாலுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்துட்டு அந்த மொலாசஸ்ல இருந்து எத்தனால் பண்றாங்க. இப்ப கரும்பு விலை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் குறைச்சலா இருக்குது. விவசாயிக்கு இன்னும் அதிகம் பணம் கொடுக்கணும், ஒரு டன்னுக்கு அதிகமா பணம் கொடுக்கறதுனால கரும்பையும் கொஞ்சம் எத்தனாலுக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சர்க்கரை உற்பத்தி நம்ம கிட்ட ஏற்றுமதி, உள்நாட்டு உற்பத்திக்கு தேவைக்கு மேல ஏற்றுமதி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால எத்தனாலுக்கு அதை கொஞ்சம் கொடுத்தா இன்னும் விவசாயிகளுக்கு அதிக பணம் கொடுக்கலான்னு கரும்பு சாறுல இருந்து எத்தனால் பண்றதுக்கும் நிறைய தொழிற்சாலைகள்லாம் எத்தனால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரும்பு சாறுல இருந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கரும்பு சாறுல இருந்து பண்றதுக்கு கரும்பு பண்ண 10 மாசம் 11 மாசம் அதுக்கப்புறம் தான் நம்ம சாறு வெட்டி எடுத்து அதுல பண்ண முடியும். இப்ப அவ்வளவு நாளைக்கு தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்காது. அதுக்கு ஒரு மாற்று வழி என்னன்னா சர்க்கரை சோளம். இந்த சர்க்கரை சோளம் கரும்பு மாதிரியே தான் நம்ம சோளம் மாதிரியே தான் விளைவிக்கணும். சோளம் மாதிரியே இந்த சர்க்கரை சோளத்தையும் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் போட்டு எடுத்துட்டு இந்த தண்டு கரும்பு மாதிரியே உரிச்சு இந்த தண்டுல இருக்கிற சாறு எடுத்து எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுது. அதனால எதிர்காலத்துல இனிமே சோளத்தையும் உபயோகப்படுத்தி எத்தனால் நாம உற்பத்தி செய்யறதுக்காக OS33ங்கிற ஒரு ரகம் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம்.
இந்த ரகம் நம்ம எத்தனாலுக்கும் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். இதுல வந்து தானியம் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல மேலும் வந்து நம்ம இதை வந்து கால்நடை தீவனத்துக்கும் உபயோகிச்சுக்கலாம். நல்லா இனிப்பா நல்லா இருக்கும். அதனால இது வந்து ஒரு பல உபயோகத்துக்கு ஏற்ற ரகம். OS 33ங்கிறது பல உபயோகத்துக்கு ஏற்ற ரகம். எத்தனால் உற்பத்திக்கும் தேவைப்படும். நாம வரத்தட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோளமும் தானியம் எடுத்துக்கலாம். பச்சைத்தட்டுக்கும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். எதிர்காலத்துல வந்து இப்ப வந்து கரும்பு கிடைக்காத நேரத்துல, குறிப்பா நவம்பர்ல இருந்து ஜனவரி பிப்ரவரி மாசம் வரலாம் தான் கரும்பு 5 மாசம் ஓடிட்டு இருக்கு. மற்ற சீசன்ல அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நாம வந்து ஆடி பட்டத்திலையும் கோடை பட்டத்திலையும் இந்த சக்கரை சோளம் ஒரு 2 சீசன் செஞ்சு நாம வந்து அந்த கரும்புக்கு பதில இந்த சோளத்தை கொடுத்து இதுல இருந்து சாறு எடுத்து எத்தனால் உற்பத்திக்கு உபயோகமா இருக்கும். அதனால எத்தனால் உற்பத்தி அதிகப்படுத்தலாம். குறிப்பா ஓரளவுக்கு தண்ணி இருக்கிறவங்க இதை உபயோகிச்சு நல்ல வருமானம் ஈட்டுறதுக்கு நல்ல வழி இருக்குது எதிர்காலத்துக்கு. அதை கருத்தில் கொண்டு இப்போதுக்கு OS 33ங்கிற இனிப்பு சர்க்கரை சோளம் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அடுத்து வந்து இது கோ 34ன்னு ஒரு நல்ல சோள ரகம். சாப்பாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. அதிக புரோட்டீன் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. அது இல்லாத மருந்து பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. உடலுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கம்பு கோஹெச் 10. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்குது. இந்த வீரிய ஓட்டு ரகம் வந்து நல்ல விளைச்சல் தரக்கூடியது. இன்னொரு சாதாரண ரகம் இருக்குது கோ 10ன்னு. அதுல வந்து துத்தநாக சத்து அதிகமா இருக்குது. அடுத்து சிறுதானியம் வந்து நம்ம அத்தியந்தல்ல எல்லா சிறுதானியம் பயிர்லையும் ஒவ்வொரு ரகம் வெளியிட்டு இருக்கிறோம். ATL 1ன்னு ராகி, தினை, குதிரைவாளி, சாமை, வரகு, பனிவரகு, இது மாதிரி ATL 1ன்னு இருக்கிறோம். இப்ப கூடவே வந்து பாத்தீங்கன்னா ATL 2 ராகி, ATL 2 தினைன்னு கூட 2 ரகம் விட்டுருக்குறோம். இந்த சிறுதானியத்தை உள்ள ரக விதையெல்லாம் அத்தியந்தல் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நம்ம பெற்றுக்கலாம். அத்தியந்தல் ஆராய்ச்சி நிலையம், அதாவது மகத்துவ மையம் சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல் திருவண்ணாமலை. வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா போன் நம்பர்லாம் வரும். நம்ம கூகுள்லயே நீங்க கான்டாக்ட் பண்ணி சீல் வாங்கிக்கலாம். இதுல வந்து மக்காச்சோளம், சோளம், இனிப்பு சோளம், கம்பு இதுக்கெல்லாம் சிறுதானியத்துறை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க விதையை பெற்று பயன்பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இது என்ன இது உங்களுக்கு யூடியூப் சேனல்? இந்த பேர் வணக்கம் சார். தற்போது நம்ம விவசாய பெருமக்களுக்கு ட்ரோன் எவ்வாறு எப்படி பயன்படுத்துறது சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. விஸ்வன் இனோவேஷன் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து நாங்க ட்ரோன் ஸ்ப்ரே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மற்ற நார்மல் ஸ்ப்ரேயர்ல ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் 500 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ட்ரோன் ஸ்ப்ரேயர்ல இப்போ சப்சிடி மூலமா 300 ரூபாய்க்கு ஸ்ப்ரே பண்ணி தரோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ஸ்ப்ரேல 1 மணி நேரம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நமக்கு 5 to 7 மினிட்ஸ்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஒரு ஏக்கர் 5 to 7 மினிட்ஸ்ல கவர் பண்ணலாம். சார் நீங்க எங்கெங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாவா? நான் தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட 6 ட்ரோன்ஸ் இருக்குங்க. உங்களோட கிராப் சீசன் பொறுத்தவரைக்கும் நீங்க அவைலபிலிட்டி சொன்னீங்கன்னா நாங்க உங்க ஏரியாவுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி தரோம். லிக்யூடா அந்த இது சொல்லுங்களா, உரம் எல்லாம் போடுவாங்களா அதுங்களா? லிக்விட் சார். லிக்விட் சார். எல்லாமே உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 63 81 68 61 43. தேங்க்யூ சார். தேங்க்யூ.